ஒரு கெடுவாய்ப்பாக பிறகு எங்கள் அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது. அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிக அரசியல், வஞ்சக சூழ்ச்சி அரசியல், மது அரசியல், இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். தம்பி, நீ சந்திரனுக்கு சந்திராயனை அனுப்பலாம், அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும். விண்வெளியில் பறக்க விடலாம் விஞ்ஞானி, விஞ்ஞானிக்கு சோறை விவசாயி தான் அனுப்பணும். இந்த அடிப்படையை நீ கற்றுக்கொண்டால் அண்ணன் பேசுகிற அரசியல் உனக்கு புரியும். பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு இழிநிலை நம் சொந்த நாட்டில் நிலவுகிறது. அரசியல் என்பது ஒரு கேலி கூத்தாக, ஒரு திருவிழா போல நடத்தப்படுகிறது. தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை சான்று சொல்வார்கள், மாதிரி சொல்வார்கள் இவர்கள். ஆனால் இன்று ஜோ பைடனும் ட்ரம்பும் மோதுகிறார்கள் அமெரிக்க தேர்தலில். 2 பேரும் ஒரே இடத்திலிருந்து விவாதிக்கிறார். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இவர் ஒரு கருத்தை சொல்கிறார். மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த கருத்து சரியா இருக்கோ, யார் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறார்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் நாம் அந்த நாட்டை சர்வாதிகார நாடு என்றுதான் உலகத்தில் எல்லோரும் சொல்கிறார்கள். அது சர்வாதிகார நாடு என்றால் இதற்கு பேர் என்ன? ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன் அவர்கள். இங்கே நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி அல்ல, இது கொடுங்கோன்மை. சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இங்கே நீங்கள் எப்படி அரசியலை பார்க்க வேண்டும் என்றால், என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், இவர்களுடைய அரசியல் மக்களை அடர்த்தியான, மீள முடியாத, எழ முடியாத வறுமையில் வைப்பது. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு பெயர் அறியாமை. ஏன் அறியாமை வருகிறது? அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்கிறவன் மாலை பொழுது சாய வீட்டுக்கு திரும்புவான். செய்தித்தாள்களை படிக்க நேரம் இருக்காது, தொலைக்காட்சிகளை பார்க்க நேரம் இருக்காது, நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது. தன்னை சுற்றி நடக்கிற புறச்சூழலை, எவன் எவ்வளவு கொள்ளையடித்தான், எவன் எவ்வளவு திருடினான், எவன் எவ்வளவு லஞ்சம் பெற்றான், எவன் எவ்வளவு ஊழல் செய்தான், எங்கே நமது வளங்கள் களவு போகிறது, மலையை வெட்டி யார் ஏற்றினால், மண்ணல்லி யார் வித்தது, எதுவுமே தெரியாது. அதை கவனிக்க நேரமில்லை. காரணம் வறுமை, பசி. உழைத்தால்தான் உணவு என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நிற்கிற என் இன மக்கள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத அறியாமை. இந்த வறுமைக்கும் அறியாமைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, அதற்கு பெயர் மறதி. வறுமை, அறியாமை, மறதி, இது மூன்றும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாக இருக்கிறது. இங்கே பேசிய என் தம்பி துரைமுருகன் கூட அன்று அப்படி சொன்னார்கள், இன்று இப்படி செய்கிறார்கள். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, அது வேறவாய், இது நாரவாய். இந்த கதையாக
எப்பா நீ நேத்து ஒன்று சொன்னியப்பா, இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறியே என்று. சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று திருமண விழாவில் பேசுவார்கள். ஐயா கலைஞர் அவர்களே பேசியிருக்கிறார்கள், சாதிய வேறுபாடுகள் கூடாது என்று. மாலை பொதுக்கூட்டத்தில், காலை திருமண விழாவில் பேசுவார், மாலை பொதுக்கூட்டத்தில் நான் தான் இந்த சாதிக்கு, உங்க சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன், நான் தான் உங்கள் சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று பேசுவார்கள். சாதி வாரியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த சாதிக்கு அதிக ஓட்டு அந்த சாதி வேட்பாளருக்கு சீட்டு. இதுதான் இவர்களுடைய கோட்பாடு. இதை என் மக்கள் அறியாமையிலும் மறதியிலும் நேற்று ஒன்று பேசினார்கள், இன்னைக்கு ஒன்று பேசுகிறார்கள் என்று நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத மறதி இருப்பதால் இவர்களுக்கு அது வசதியாகிறது. இதை இந்த அரசியல் தலைவர்கள் முதலீடாக வைத்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து விட்டார்கள். பிறகு இவர்கள் அரசியல் கோட்பாடு என்ன? சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதுதான் இவர்கள் கோட்பாடு. சாதிய உணர்ச்சியை தூண்டுவது, மத உணர்ச்சியை தூண்டுவது, சாராயம் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பணம் கொடுப்பது, இதை தவிர வேற என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன செய்திருக்கிறார்கள்? இதுவரை 60 ஆண்டுகால ஆட்சியில் இந்த ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர வேற ஏதாவது திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த உரிமை உனக்கு இருக்கிறது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மகன் என்று நீ பெருமையோடு சொல்லிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? ஒண்ணுமில்லை. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கு, திரையரங்குகள் இருக்கு, புதிதாக படங்கள் வருது. குடிப்பாய், மயக்கத்தில் படம் பாப்பாய், திருப்பி வருவாய், மது போதை, திரைக்கவர்ச்சி, இதிலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய், உழைக்கிற உடல் வலிமையற்று போனாய். நீ உழைப்பில் இருந்து வெளியேறினாய். அந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்கிறது. வட இந்தியர்கள் வந்து நிறைத்து விட்டார்கள். 1.5 கோடி பேர் இங்கே இறங்கி இங்கே வாக்குரிமை பெற்று குடும்பத்தை பெற்று குடியேறிவிட்டார்கள். ஏற்கனவே உன் நிலத்தை நீ பிறமொழியாளர்களிடத்தில் பறிகொடுத்து விட்டு சொந்த நிலத்தில் உரிமை இழந்து அடிமையாக நிற்கிறாய். உனக்கென்ற அரசியல் வலிமை கிடையாது, அரசியல் அதிகாரமும் கிடையாது. உன்னால் இன்றும் மனு கொடுக்க முடியும், போராட முடியும், ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும், எது ஒன்றையும் தீர்மானிக்க முடியாது, எந்த உன் பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஏனென்றால் உனக்கென்று தலைவர்கள் கிடையாது, உனக்கென்று அதிகாரம் கிடையாது. அதை நன்கு விளங்கிக்கணும். முதலில் என் அன்பு தம்பி தங்கைகள், அரசியல் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் செய்கிறதா? வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பது, வாழ்க ஒழிக கோஷம் போடுவது, தலைவர்களின் காலில் விழுவது, அவர்களுடைய படங்களை சட்டப்பையில் வைத்துக் கொள்வது, இதுவா? இதுவா? இதுவல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். உலகெங்கும் பல்வேறு ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட தேசிய இனங்கள் அரசியல் புரட்சி செய்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. அவன் அரசியலை புரட்சிகர மாற்றினான், மக்கள் ஜனநாயக புரட்சியாக மாற்றி வென்றான். ஆனால் அப்படி இங்க இல்ல. உனக்கு கற்பிக்க ஆள் இல்லையா? கற்பித்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை விட உனக்கு அரசியல் கற்பிக்க ஒரு ஆசான் தேவையா? சொல்லு. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 வருஷமா 14 வருஷமா அதைத்தான் உன் அண்ணன் செய்கிறேன். கிளர்ச்சி செய்து போராடுகிறானா? போராடுகிறான். இப்போதான் கிளர்ச்சி தொடங்குகிறது, புரட்சிகர மாறுதல் தொடங்குகிறது. எப்படி? பரம்பரையாக 60-70 ஆண்டுகளாக எங்க அண்ணன் வினோத் சொன்னது போல ஒரு கட்சி, புறையோடி போன சின்னம் உதயசூரியன், 70 ஆண்டுகளாக ஒரே சின்னம். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தொடங்கியது. தந்தை பெரியாரிடம் இருந்து பிரிஞ்சு வந்து
பல நூறு பெரும் மேதைகள் எல்லாம் தேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி, அன்றைக்கு ஒரே கட்சி தான் காங்கிரஸ், அந்த கட்சிக்கு எதிர்த்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள். பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி எல்லாம் பேசினார்கள். பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழர் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்டவுடன் தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது. அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்செழியன் இடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பித்து இந்த கூட்டத்தில் நின்று கத்திக் கொண்டிருக்க தேவை இருக்காது. அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை கொடுத்து மாற்றியிருப்பார். இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிக அரசியல், வஞ்சக சூழ்ச்சி அரசியல், மது அரசியல், இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள்தான். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள். பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை, குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக தான். நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அங்குதான் வரலாற்றில் பெரும்பிழை நிகழ்ந்து விட்டது. நாம் அரசியலை எப்படி பார்க்கிறோம்? அறிவியல் புவியியல் போல என் உடன் பிறந்தவனே, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். நீ பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை உன் வாழ்வில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உன் பிறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அதிகாரம். அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கிற இயல் அரசியல். இந்த கோயிலில் 5 வேளை பூஜை நடக்க வேண்டும், இந்த கோயிலில் அன்னதானம் நடக்க வேண்டும், இந்த மருத்துவர் இந்த மருத்துவமனையில் டீன், இந்த ஆசிரியர் இந்த கல்லூரியில் வேலை பார்க்க வேண்டும், இந்த காவல்துறை அதிகாரி இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்க வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தில் ஆட்சி செய்ய வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மதுக்கடைகளுக்கு அந்த மது விற்பனை கழகத்திற்கு அதிகாரியாக இருக்க வேண்டும், இவர் கூட்டுறவு சொசைட்டிக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை, உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பார் என்ற கேள்வியை நீ எழுப்பாத வரை எந்த மாறுதலும் இங்கே வரப்போவது இல்லை. இதை நன்கு விளங்கிக்கணும். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னென்ன அரசியல்? கொஞ்சம் தள்ளுங்க, நான் போகணும், கொஞ்சம் தள்ளுங்க, வழிவிடுங்க, அரசியல். நான் பேசிட்டு இருக்கும் போது ஏன் குறுக்க பேசுறீங்க? அரசியல். எங்க ஊருக்கு ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க? அரசியல். எங்க ஊருக்கு சாலை சரியாக இல்லை, அரசியல். பெருந்தலைவர் காமராஜர் இடத்திலே அரசியல் என்றால் என்ன என்று ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், இதழியாளர்கள் கேட்கிற போது, அதுவா தம்பி, இந்த சனம் தண்ணி வரல, எனக்கு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன், இதுதான் அரசியல் என்றார். அதுதான் அரசியல். இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல் என் உடன் பிறந்தவனே, உன் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை.
அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீ கற்றுக்கொள், அததான் கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். முதல்ல கற்பி, கற்றுக்கொள், கற்பி, கற்றவை பற்றவை, தீயவை தீயவை. முதல்ல எதுக்கு உங்க பிள்ளைகள் கத்திக்கொண்டிருக்கோம்? உன் உடன் பிறந்தவர்கள், உன் அண்ணன் தம்பிகள், உன் அக்கா தங்கைகள் ஏன் கத்துக்கிறோம் அதை கவனி. நீ அப்புறமா ஓட்டு போடு, எவனுக்க போடல, இத்தனை வருஷம் போடல, போட்டா போடு, போடலைன்னா போ, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு போடு. என்ன செய்யறோம், எதுக்காக செய்யறோம் தெரிஞ்சுக்கிட்டு போடு. ஏன் போட்டாய் சீமானுக்கு, ஏன் போட்டாய் அவன் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு, எதற்காக மைக் சின்னத்திலே ஓட்டு போட்டாய் என்று கேட்டால் இதற்காக போட்டேன் என்று சொல்வதற்கான அறிவும் ஞானமும் உனக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இப்ப தெரியுதா அரசியல்னா? நீ இந்த கேடுகட்ட கூட்டம் செய்யறது அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்காத. இவங்களை ஒழிக்கிறதுக்கு தான் உண்மை, ஒழிப்பதுதான் உண்மையான அரசியல். நீ நினைப்ப ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஒழிக்கணும், முதல்ல அதுக்கு இவங்களை ஒழிக்கணும். ஏழ்மை வறுமையை போக்கணும், தூய குடிநீர் உனக்கு கிடைக்கணும், படிக்கணும், படிச்சதுக்கு ஏற்க வேலை வேணும். இவன் தருவார்களா? மாட்டார்கள், மாட்டார்கள். 13 ஆண்டுகளாக கத்துறேன் உன் அண்ணன். நான் ஆட்சிக்கு வந்து எப்படி ஆட்சி செய்வேன் என்று, நாம் தமிழர் கட்சி எப்படி அரசாளும் என்று 2016 தேர்தலில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். தேர்தல் அறிக்கை இல்லை, ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. மக்கள் அரசு .com ஒன்று இருக்கு, படித்த தம்பி தங்கைகள் தட்டி பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்பேன், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம். எங்க கோட்பாடு ரொம்ப பெரிதல்ல என் உடன் பிறந்தவர்களே. வயிறு உயிர், முதல்ல நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் எங்க கோட்பாடு. நீர்னா நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வள்ளுவ பெருமகனார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. கவியரசு கண்ணதாசன். ஒரு துளி நீர் விழாம பசும் புல்லு கூட தலை நாட்டாதங்கிற வள்ளுவ பெருமகனர். நல்லா கவனிச்சுக்கணும். நீ நீரின்றி அமையாத உலகு. நீரிலிருந்துதான் ஒரு செல் உயிரினம் அமீபா தோன்றி, அதிலிருந்து தான் இவ்வளவு உயிரினங்கள் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. நீர்ல தான் முதல் உயிரினம் தோன்றுச்சு. நீர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நீ இல்லை, நான் இல்லை, புல் இல்லை, பூண்டு இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்ப நீர் வள பெருக்கம், நீர் மேலாண்மை. இது யாரையாவது திமுக காரனை பேச சொல்றா? நீர் மேலாண்மை என்னன்னு பேச சொல்லு. 950 மில்லிமீட்டர் 4500 TMC உனக்கு ஆண்டுதோறும் மழை. 1100 TMC தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எங்க போகுது? கடல்ல போகுது. உங்க அண்ணன் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மீதி இருக்கிற தண்ணியை தேக்கிறதுக்கான ஏற்பாடு. ஒரு சொட்டு தண்ணி கடலுக்குள்ள போகாது. இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு தேவையானது தேய்க்கணும். நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும்? அணை கட்டக்கூடாது. நம் முன்னோர்கள், நம் பாட்ட கரிகால் பெருவள சோழன் அணை கட்டல, தடுப்பணை கட்டினான். தடுத்து அங்கேயே தேக்குவதல்ல, தேக்கிட்டு மேலே ஏறுது, ஓவர் ஃப்ளோ. அது நிறைஞ்சு அடுத்தடுத்து ஓடும். அங்க ஒரு அணை, அது நிறைஞ்சு அடுத்தடுத்து ஓடும். இது எந்த மாதிரியான நீர் மேலாண்மை? அன்பு தம்பி தங்கைகளே, கடல் தாய், சூரியன் தந்தை, இருவருடைய இணைவிலே நீராவியாகி, அப்படி நீராவியாகி மேல போகுது. அப்படியே குளிர்ந்து மேகமா மாறுது. அது உடனே மேகமா ஆவதில்லை என் உடன் பிறந்தவனே. ஏனென்றால் கணம் குறைவா இருக்கு, அடர்த்தி குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யுது? மனித உடலின் வேர்வை, விலங்குகள், பறவை, பட்சிகளின் வேர்வை, மரங்களின் வேர்வை. மரங்களுக்கு வேர்க்குமா? வேர்க்குது. வேர்க்காத மரங்களுக்கு இருக்கு. யூக்கலிப்டஸ்ங்கிற தைல மரமும் சீமக்கருவேலைங்கிற அந்த கருவ மரமும் வேர்க்காது. அது சமூக நல காடுகள் அல்ல, கேடுகள். அது என்ன செய்யும்?
காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சி விடும், மேகமாக உருவாக விடாது. அதனாலதான் அந்த சனியை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எப்ப மேகமாகுது? இந்த நீராவியல், மனித உடல் வேர்வை, பறவை வேர்வை, விலங்கு வேர்வை எல்லாம் போய் அதோட சேருது. அப்பவும் அது கணம் பெற மாட்டேங்குது, அடர்த்தி ஆக மாட்டேங்குது. காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது. அந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போவதை தடுத்து நிறுத்தி ஸ்டாப் அப்படி நிறுத்துறது யார்? மலை. மலை முகடுகள். மலை மேலே, மலை 3000 அடி உயரத்தில் இருக்க, அதுக்கு மேலே 300-400 அடி உயரத்தில் இருக்க மரங்கள். எங்கே குளிர்ச்சியாக இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிடும். குளிர்ச்சி இல்லை என்றால் திரும்பி வந்து கடல்ல கொட்டிடும். இதுதான். அப்படி கொட்டுகிற மலையை அப்படியே உடனே கீழே இறங்கி ஓட விடாம மரம் தன் இலையில் வேர்களில் அப்படி பிடிச்சு வச்சுக்குது. இலையை கொட்டி 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 வேர்களை மக்கி அது மண்ணாக புது வடிவம் பெற்றுகிறது. நீரை தேக்கி வைத்துக் கொள்ளுது தன் உணவுக்கு. அங்கிருந்து உருண்டு ஓடி வரதை கிராஸ்லேண்ட், புல்வெளி, அந்த சமவெளியில் இருக்க புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது. அங்கிருந்து ஓடி வருவதை சோலைக்காடுகள் என்று அடர்ந்த புற்கள் இருக்கிற அது தன் உணவுக்கு தேக்கி வச்சுக்கிறது. ஒரு புலி செத்து போனால் 25,000 மனிதர்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு வருதுங்கிறான். ஒரு புலிக்கு இந்த 25,000 மனிதனுக்குமான குடிநீருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க கேட்கலாம். அந்த சமவெளியில் இருக்கிற புற்களை வரையாடுகளும் மானும் காட்டு எருமைகளும் மாடுகளும் எல்லா விலங்குகளும் சாப்பிடுகிறது. அப்படி என்றால் மொத்த புல்களையும் அது உணவுக்காக தின்று விட்டால் அங்கே நீரை தேக்கி வைக்கிற ஆட்கள் இல்லை. அப்ப மானோ வரையாடோ திங்க விடாமல் புலி தாக்கி அடிக்கும் போது அதை அந்த மானை கொல்லும் போது, அந்த காட்டெருமையை கொல்லும் போது, அந்த வரையாடுகளை கொல்லும் போது புல் பாதுகாக்கப்படுது, நீர் தேக்கப்படுகிறது. 25,000 நிலத்திலே வாழ்கிற 25,000 மக்களுக்கான குடிநீர் அங்கே சேமிக்கப்படுது. இது உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதை ஓட்டுக்காக நிற்கிறவன் உனக்கு கற்பிக்க மாட்டான். நாட்டுக்காக நிற்கிறவன் உடன் பிறந்தவன் தான் இதை கற்பிப்பேன். ஓட்டுக்காக நிற்கிறேன். இருட்டு வீட்டுகள் திருட்டுக்கொள்ளி பிடிக்கிற மாதிரி எத்தனை ஓட்டு? 5 ஓட்டுக்கு 15,000. இன்னும் 5 நாள் கழிச்சோன்னா ஓட்டுக்கு 20,000 வருதா இல்லையான்னு மட்டும் நிம்பாரு. ஓட்டுக்கு 20,000 உனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போவேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். என்னை இவங்களால சமாளிக்கவே முடியாது. ஓட்டுக்கு 20,000 கொடுக்கத்தான் தான் போவேன். கொடுத்தாச்சா கேட்பேன், தம்பி வாங்கிட்டாடா 20,000? ஓகே. அதுக்கு மேல உன் விருப்பம். என்னடா எல்லா குற்றத்திற்கும் எல்லா தவறுக்கும் பரிகாரம் சொல்றானடா. திருட்டு பைய காசை நம்ம கொடுக்குறேன், அந்த காசை வாங்கிட்டு உண்டியல்ல ஒரு 50 காசை போடுறா, ₹1 போடுறா. ஆத்தா அவன்கிட்ட ஓட்டு போடுறேன்ட்டேன், மன்னிச்சுக்க, இந்தா உனக்கு நான் செஞ்சது தப்புனா மன்னிச்சுக்க. இவங்க இந்த பாவிகளுக்கு ஓட்டு போட முடியாது, போடுறா உண்டியல்ல நேர்ந்துக்கிட்டு ₹1 ₹5 போட்டு திருப்பி வந்து மைக்கு ஓட்ட போட்டு போடா. என்ன வருதுன்னு பாடுறா, ஒன்றும் வராது. நீ நல்லவனை ஏமாத்தினா குற்ற உணர்வு இருக்கலாம். அயோக்கிய பைய, திருட்டு பைய, கேடு கட்டவனை ஏமாத்தினா நீ ஏண்டா பயப்படுற? அது உனக்கு பெருமை தான். அப்ப என்ன வருது? அங்க இருந்து உருண்டு வருகிற துளிகள் அருவியாக கொட்டுது, அருவி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. அதை எங்க உண்டி விட்டுறணும்? தாய்கிட்ட விட்டுறணும், கடல்ல சேர விட்டுறணும். அதுக்கு எப்படி முறை? பசுமாடு நம்ம பால் கறக்கணும், கண்ணுக்குட்டி அங்க கட்டியிருப்போம், அவுத்து விடுவோம். அது போய் மாரில் முட்டினோடனே அந்த மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு ஒரு புல்லையோ வைக்கலையோ போட்டுருவோம். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. தன் கண்டுதான் பால் குடிக்கிறது என்ற அதே உணர்வுல இருக்கும் பசு. பாலை விட்டுரும், 2 முட்டி லேசா அதை சப்ப விட்டு குடிக்க விட்டு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இங்க கட்டிடுவோம், பாலை கறப்போம். அது நினைக்கும் கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்ட்டு. ஆனா நீ என்ன சொல்லுவ? பசு பால் தரும், காக்கை வடையை திருடி விட்டதும்ப. நீ தாண்டா பாலை திருடுற பரதேசி, நீ தான் பாலை திருடுற. அதுக்கு உனக்கு பால் கறக்கல, கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனா நீ எடுத்துக்கிட்டு என்ன செய்யற? உனக்கு ஒரு மனச்சான்று இருக்கு, கடைசியா கொஞ்சம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற. எப்படி? கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற, தாய்கிட்ட சேர விட்டுற. இதாண்டா நீர் மேலாண்மை. எப்படி பண்ணணும்? கடல்ல இருந்து தாயிலிருந்து வந்ததில்ல, உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிட்டு திருப்பி தாயிடத்திலேயே அந்த ஆறை, அந்த நதியை சேர விட்டுறணும். இதான் உன் பண்டை தமிழ் முன்னோர்கள், உன் இன மூத்தோர்கள் செய்த மேலாண்மை. அதான் நம்ம பாட்டன் கரிகாலன் செஞ்சான். இப்ப நான் என்ன செய்யறேன்? உங்க அண்ணன் அதே இதை இப்ப காவிரியில ஒரு அணையை போட்டான், அங்க முல்லை பெரியாற்றில் ஒரு அணையை போட்டான். அந்த இடத்தில் மட்டும்தான் நீர் தேங்கும், நிலத்தடி நீர் உயரும். மற்ற இடங்களில் நதி இறந்து போகும்.
அந்த ஆறை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்கள், ஆற்று கரையில் இருக்கிற புல்லு பூண்டு மரம் செடி கொடி எல்லாம், நத்தை நண்டு எல்லாம், புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் செத்து போகும். அப்ப என்ன பண்ணணும்? ஓட விடணும். அப்ப என்ன செய்யணும்? நதி ஓடி வருது, அணைய கட்டாத, அணைய கட்டாத, படக்குன்னு திருப்பு. 200 ஏக்கர்ல ஏறி நிறைச்சுக்க, படக்குன்னு திருப்பு. 3000 ஏக்கர்ல ஏறி நிறைச்சுக்க, படக்குன்னு திருப்பு. 500 ஏக்கர்ல ஏறி கம்மா நிறைச்சுக்க. உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கடைசியா கண்ணுக்குட்டி அவுத்து தாய்ப்பாசுகிட்ட விட்ட மாதிரி இந்த நதியை கொண்டு கடல்ல விட்டணும். இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நீர் மேலாண்மை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ற? கொழுப்படுத்து போய் எந்த நீர்த்தேக்கத்தையும் உருவாக்குறதுல, இருக்கிற நீர்த்தேக்கத்தில் ஆரம்பிச்சு ஆக்கிரமிச்சு வீடை கட்டிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வித்துவிட்டு கூறு போட்டு பிளாட் ஆக்கிவிட்டு நீரின்றி அமையாது உலக என்று வாடிய வள்ளுவ பெருமகனா இருக்க ஏரியை தூத்துத்தான் இவன் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்காங்க. ஏரியாவுக்கு பேர் என்னமா? லேக் ஏரியா. லேக் எங்கயா? அப்படிப்பட்ட மேதைகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட. அப்ப நீர், நீர்வள பெருக்கம். நீரை பெருக்க வேணா அடுத்த என்ன வேலை? பசி, வயிறு. வயிறுக்கு என்ன பண்ணுவ? வயிறுக்கு என்ன பண்ணுவ? வேளாண்மை செய்யணும். சோறு, சோறுக்கு என்ன பண்ணணும்? வேளாண்மை செய்யணும். யார் செய்யறா? நீ வெக்கப்படுற. ஆதியில் நீ செய்ததே அந்த வேலை தான். முதல்ல ஆடு மாடு வளர்த்த, வேட்டையாடி சாப்பிட்ட, அப்புறம் ஆடு மாடு வளர்த்த, அப்புறம் வேளாண்மை செய்த. உனக்கு தெரியுமா? இவன் சொல்லுவான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி முன்தோன்றிய முன்தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு பழம்பெருமே பேசிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. கல் தோன்றிட்டது மலை, குறிஞ்சி, குறிஞ்சி நிலம் தோன்றிட்டது. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் மலர்வதாலே அந்த நிலத்திற்கு பெயர் நம் முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள். மலை, மலையும் மலை சார்ந்த இடமும். அங்கேயே மனிதர்கள் நாம் வாழத் தொடங்கிவிட்டோம். அங்கேயே தமிழ் தோன்றிட்டது. அங்கேயே வாழும் வேலும் ஏந்தி விட்டான் தமிழன். அங்கே ஏன் ஆதிக்குடி தமிழன்? அவன் பேசிய முதல் மொழியிலே ஓ ஆ ஏய் இந்த ஒளிகள் எல்லாம் இன்றும் எல்லா மொழிகளிலும் காண கிடக்கிறது. அதனாலேயே தமிழ் ஆதி மொழி, ஆதி மனிதன் தமிழன் என்று உலகம் சொல்லுது. புரியுது? அங்கிருந்த, அங்க வேட்டையாடி சாப்பிட்ட, கிழங்குகளை கனிகளை உண்ட, திருப்பி கீழே வந்த, அப்படியே நகர்ந்து வந்த, அங்கே காடும் காடு சார்ந்த மரங்கள் அடர்ந்து இருந்தது, சிறு சிறு முல்லை பூக்கள் இருந்ததால் அந்த நிலத்திற்கு பேர் முல்லை நிலம் என்று வைத்தான். அங்கே ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முன்னவர்கள் நினைத்தார்கள். அங்கே ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே நாம் குன்றின் மேல வாழ்ந்ததால் நம் குடியின் பெயர் குன்றவர்கள். இன் உச்சரிப்பு குன்றி குன்றி குறவர்கள் என்றானோம். அந்த குறவர் குடியின் தலைவன் தான் நம் இறை முருகன். நல்லா கவனிச்சுக்கணும். அவன் முருகன்னா ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கு ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகு என்று திருவிக்கா சொல்கிறார். இன்னைக்கு என்னடா நீ ஜிம்மில் போய் 6 பேக், அன்னைக்கு நம்ம பாட்டேன் மலைகளில் காடுகளில் ஏறி ஏறி 6 பேக் போட ஆம்ஸ்லாம் அப்படி இருந்தவன் முருகன். ஆனால் நீ வச்சிருக்க முருகன் எப்படி பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி வேலை இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறது. உங்க அண்ணன் ஒரு முருகனை கொண்டாந்துருக்கேன் பாரு, 6 பேக்கோட இருப்பா. அப்படி மறுமலர்ச்சிடா, மாறுதல்டா, புரட்சிடா, போடா அப்படின்னு. மாறுதல்ங்கிறது எப்படி? அறிஞர் பெர்னாட்ஷா சொல்றான்ல, உலகத்தில் பெரும்பாலானவர்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்திலே விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான் என்று. அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் லெனின், அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் போலே, அப்படித்தான் அம்பேத்கர், அப்படித்தான் எல்லா புரட்சியாளனும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அங்க முல்லைத்தனத்துக்கு வந்த ஆடு மாடு மேய்ச்ச. உனக்கு தெரியுமா? முதல்ல எழுத்து வரல, எண்ணு தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்தவன் நம் இனம் முன்னோன். எப்படின்னு எப்படி சொல்ற? வள்ளுவ பெருமானார் எழுதும் போது எழுத்தன்ப என எண்ணன்ப என்று தன் குரலை தொடங்கலவர். எண்ணன்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு எழுதுறார். ஏன் என்னை முதல்ல வச்சாரு? எண்ணு முதல்ல தோன்றிடுச்சு எழுத்துக்கு முன்னே.
எழுத்துகள் தோன்றுவதற்கு முன்பே எண்கள் தோன்றிவிட்டது. அந்த நிலத்தில், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவன் குன்றவன் குறவன், அடுத்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆயன், கோன். ஏன் கோன்? அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள், அதனால் அவன் கோன். கோன் என்றால் அரசன் என்று பொருள். நாம் மேய்ப்பர்கள், ஆயர்கள். இன்றும் கிறிஸ்துவத்தில் நல்ல மேய்ப்பன் இயேசு என்று சொல்கிறார்கள், ஆயர் என்று சொல்கிறார்கள். இன்னும் பிசப்புகளை தமிழிலே ஆயர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். ஆயர்கள். அடுத்து கீழே இறங்குகிறோம். வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். அங்கே நீரை கண்டோம், குளித்தோம், நாகரிகம் அடைந்தோம், நிலைத்து வாழலாம் என்ற எண்ணத்தை கொண்டோம். அங்கே வேளாண்மை செய்யலாம், ஏன் உணவுப் பொருட்களை விளைய வைத்து சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அந்த இடத்திலே உழவுக்கு பயன்படுத்த நாம் வளர்த்த மாடுகளை காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றுவதற்கு போராடினோம். செல்லமாக அந்த விலங்குகளில் திமிலோடு ஏறி ஏறி விளையாண்டு அன்போடு ஆற தழுவி 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 நம் வயப்படுத்தி வீட்டு விலங்காக மாற்றினோம். அதில் இருந்து வந்ததடா ஏறு தழுவுதல். விஜயநகர பேரரசு வந்து நாயக்க மன்னர்கள் ஆளும் போது கொம்பிலே சல்லிக்காசை கட்டிவிட்டதால் அது சல்லிக்கட்டு என்று ஆறதே ஒழிய உண்மையிலேயே மரபு விளையாட்டு ஏறுதழுவுதல் தான். சங்க இலக்கியத்திலே பாட்டு, கொள்ளேற்ற கோளஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகன். காலை அடக்க அஞ்சுகிற ஒரு ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் திருமணம் செய்ய ஆயர் மகள் விரும்ப மாட்டாள் என்பது சங்க இலக்கிய பாடல். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப நீ வந்து வேளாண்மை செய்யற, அங்கதான் கலை, இலக்கியம், பண்பாடு, அரசாட்சி, அங்கதான் வழிபாடு எல்லாம் வருகிறது. அங்கதான் நாம் பாண்டியர்களானோம். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் எல்லோரும் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். முதல் திணை குறவர், இரண்டாவது திணை வேளாளர். இடையிலே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டமே ஒழிய அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். இடைநிலத்தில் வாழ்ந்ததால் குடிப்பெயர் கோன், ஆயர் என்பது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே வருகிறோம் கடல். கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்கே மீன் பிடித்தோம், மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் என்ன? பறந்து கடற்பரப்பு இருந்ததால் அங்கு வாழ்ந்த நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அதான் குடிப்பெயர். மீனை பிடிக்கிறதுனால நீ மீனவன்ட்ட, இந்த பாலை விற்கிறதுனால பால்காரங்கிறீல, குப்பையல்னால குப்பைக்காரன் பண்ணி. குப்பையை மாடியிலிருந்து கொட்டின இந்த வெண்ணெய் நல்லவர், குப்பையை அல்ல வந்தவர் குப்பைக்காரர். நீதான்டா குப்பைக்கார பைய, நீதான் குப்பையை போட்ட, நீதான் குப்பைக்கார பைய. காய்கறி விற்க வரவர் காய்கறிக்காரரு, பால் விற்க வரவர் பால்காரரு, தபால் கொடுக்க வர்றவர் தபால்காரரு, குப்பையை அல்ல வர்றவர் குப்பையக்காரரு, குப்பையை போட்டவர் பெரிய வெங்காயம். டேய் பைத்தியக்கார பையில. இதுதான் பசு பால் தரும், காக்கை படையை திருடி விட்டது. காக்கை திருடலடா, நீ தாண்டா பசு மாட்டு பாலை திருடின. வசதிக்கு சொல்லி வச்சுக்கிறதா. இப்ப என்ன புரியுது? என்னை கண்டுபிடித்தவனே நம் முன்னவர்கள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ முதல்ல நீ ஒரு பெருமைக்கு வா, நீ யார் நம்ம தெரிஞ்ச ஒரு திமிருக்கு வா, அப்பதான் நிமிர்வ. இல்லைன்னா உதயநிதியை எல்லாம் தலைமையேற்க தயாராவியா நீ? சொல்லு. அதை விட அதுல இருக்கிறவன் சொல்றான், இன்ப நிதியை அவன முதலமைச்சரா பார்த்துட்டு சாகனம்ன்றான். அதனால தேன இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. கள கொடுமடா சாமி. டே உன் பாட்டன் அருண்மொழி சோழன் ஒருத்தர் தான், அவனுக்கு மகன் அரசேந்திரன் இருந்தான். உலகத்தில் பல நிலப்பரப்புகள் என்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய நம் பாட்டங்க, நம்ம இன முன்னோர்கள். 29 வருஷம் தான்டா நாட்டாண்டு இருக்கேன். 29 ஆண்டு தான் இருக்கேன், அதுக்குள்ள இவ்வளவு சாதிச்சிருக்கேன். இந்திய கடல் இருக்குல்ல, லேக், அது சோழன் லேக்னு தான் வரலாற்றில் குறிப்பு இருக்கு. சும்மா கப்பல் ஓட்டி படகு விளையாடுற மாதிரி ஓடி கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் குறிப்பு இருக்கு. அவனே 29 ஆண்டுகள் தான் இருக்கான். ஆனா இவங்க 60 ஆண்டுகளா அவன் நாட்டுக்கு வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இந்த நாட்டை வச்சுக்கிட்டு பண்ற சேட்டை. நீ ஒண்ணு இல்ல ராஜா, நீ உன் மதிப்பு மிக்க ஓட்டை நோட்டுக்கு விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி அவன் நாட்டை விற்கிறான். நோட்டை வாங்கி கொண்டு நீ ஓட்டை விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேற என்ன இங்க இருக்கு? நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு. உனக்கு சாராயம் குடிச்சால் செத்தா எரிக்க சுடுகாடு, பார்த்துக்க.
கருணாபுரத்துக்கு போ, கள்ளக்குறிச்சியை பாரு. நான் சொல்லும்போது நீ சிரிச்ச. சாதி மதம் வச்சிருக்க, வெட்டிட்டு குத்திட்டு செத்தா புதைக்க சூடுகாடு. அதுவும் பல சாதிக்கு இல்லை, ஒரு சில சாதிகளுக்கு தான் இருக்கு. கிடையாது. என்ன வச்சிருக்க? பேச்ச கேட்டு மல்லாக்க போய் படு, ஆழ்ந்து யோசி. நீ போயிருவ, உன் பிள்ளைக்கு என்ன விட்டுட்டு போற? இதே சாராய கடைய, இதே இந்த கொடுமையான ஆட்சியாளர்கள்ட்ட விட்டுட்டு போற. எம்பிஏ, எம்காம், பிஇ படித்தவன், எம்இ படித்தவன்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காண்டா. வாயில் காவலர் வேலைக்கு ஒரே ஒரு முறை உங்க அண்ணன் ஆட்சியை கொடு, ஒரே ஒரு முறை. அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலையை தர்றனா இல்லைன்னு மட்டும் பார். நான் எத்தனை முறை சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. விக்கிரவாண்டி வேளாண்குடி மக்கள் நிறைந்திருக்கிற நிலம். இங்க போடுவோம் பண்ணைய, சேமிப்பு கிடங்க கட்டுவோம். என்ன வரும்? மண்ணாய்வு செய்வோம். என்ன வரும்? கரும்பு. போறா 2000 ஏக்கர்ல கரும்பு கட்டுற. அங்க தொழிற்சாலையை, கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறான் பிரேசில் கரும்பு சக்கையிலிருந்து. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்குது அந்த தொழிற்சாலை. 600 கிலோமீட்டர்ல போடுறா, அவன் வாழ்விடத்துல போடுறா. இந்த பெரிய கட்டடம் கட்டியா? சீட்ல கட்டிட முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியை கட்டி வேலை செய்ய முடியாதா? கரும்பை வெட்டி கரும்பை போட்டு ஆலையில காய்ச்சறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன்? எதுக்குடா கல்வி? எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கு எண்ணெய் அடுக்கத்தாண்டா படிச்சவன் தேவை. படிச்சவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, அரசு வேலை, அவ்வளவுதானே. இதை செய்ய முடியாதா? கற்பனையில வச்சுட்டு பாருங்க சீமான். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேகுவேரா. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இந்த உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒன்றை, ஒரு பெரும் கனவை சுமந்து நின்றா. யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நின்றா. அதாண்டா உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவு, அடிமை தமிழ் தேசியனத்தின் விடுதலை, உரிமை, மீட்சி, தமிழ் தேசியன மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற ஆக பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம். அதனாலதான் கோடி கனவு கொண்டோம் என் உறவுகளை, உடன் பிறந்தார்களே, அதை நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என்று உங்களை இருகரம் குப்பி அழைக்கிறது காரணம் தான். என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? எவ்வளவு வேலை இருக்குன்னு நினைக்கிறீ நீ? உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழி வளர்க்க முடியல, டூப் பண்ணக்கோழி வளர்க்குறான். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட விரும்புறான். அப்ப இந்த கறி, இந்த முட்டைக்கோழி இருக்குல்ல, லகான் கோழி, அந்த முட்டையை கொண்டு காப்பி தண்ணியில முக்கி இந்த நாட்டுக்கோழி நேரத்துக்கு கொண்டு வர துடிக்கிறான். ஏமாத்துறான். நீ படிச்சிருக்கில்ல, விதை வச்சிருக்கியா? நீ உன் பாரம்பரிய மாடு ஒன்றை இருக்கா? உன் பாரம்பரிய விதைகள் இருக்கா? நீ நெல் விதை வச்சிருக்கியா? கத்தரி தக்காளி விதை வச்சிருக்கியா? வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா? உன் விதை இருக்கா? இல்ல. அது சின்சாண்டோ மான்சாண்டோ அமெரிக்க நிறுவனத்திட்டு இருக்கு. வித்தது யார்? இவர்கள் தான். காங்கிரஸ் ஆட்சியில 2011 ஒரே நாள்ல வித்துட்டாரு. ராத்தேலால் ரிச்சாரியா நெல் ஆராய்ச்சி நிறுவனர், 85 வயசு பெரியவர். 22,970க்கும் மேற்பட்ட நெல் வகைகளை சேமிச்சு வச்சிருந்தார். ஒரே நாள்ல எடுத்து கொடுத்துருச்சு சின்சாண்டோ நிறுவனத்துக்கு இந்தியா. 2 பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள். ஐயோ எல்லாம் போச்சுன்னு. ஒன்னு ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொன்னு எங்க அப்பா நம்மாழ்வார். 2 பேர் தான். இவனுக்கு எதை பத்தி கவலை இருக்கு? மஞ்சள் உன்ட்ட விளையுதுலடா, மஞ்சளுக்கு ரைட்ஸ் வச்சிருக்க, பேட்டன் ரைட்ஸ், காப்புரிமை வச்சிருக்க? இல்ல. மஞ்சள் ஏதாவது நீ மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற? இல்ல. வேப்ப மரத்தையும் வித்துட்டான். அந்த காப்புரிமையை வேற ஜெர்மனுக்கு கொடுத்துட்டான். இங்க இருந்து ஒரு மகன், நம்ம தகப்பன் நம்மாழ்வார், அந்த கான்ஃபரன்ஸ், அந்த மாநாடு நடக்கிற இடத்துல போய் நின்று வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. வாட் இஸ் திஸ்? ஒருத்தன் கேட்கிறான். பிரஸ்ஸிங், டீத் பிரஸ்ஸிங். பேஸ்ட் இன்சைடு த பிரஸ். யாரு? வேப்பங்குச்சிகளே இருக்குன்றாரு. இன்சைடு த பிரஸ்.
அப்போ தர்க்கம் வரும்போது சொல்கிறார், உன் பிரச கீழே போடு, என் பிரசம் கீழே போடுறேன், அதில் ஏதாவது ஈ எறும்பு உட்காருதான் பாரு, என் பிரச கீழே போடுறேன், ஈ எறும்பு வந்து உட்காரும். அவர் தர்க்கம் பண்ணுறாரு, டே உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாடா, எங்களுக்கு இதாண்டா எல்லாம், நாங்கள் அம்மை இதெல்லாம் வந்தால் எங்கள் வீட்டு வாசலில் கட்டுவோம்டா, அது எங்களுக்கு தெய்வம்டா, எங்ககிட்ட கொடுங்கடான்னு சண்டை போட்டு வாதிட்டு அந்த காப்புரிமை ஜெர்மனுக்கு போகாமல் திருப்பி பெற்று வந்த ஒரு தகப்பன் இருக்கான்னா நம்ம அப்பே நம்மால்வார் தான். இவனுக்காவது இதுமா ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா அவங்களுக்கு? விதையை தொலைத்து விட்ட நாடு எப்படா மீளும் எழும் வளரும் வாழும்? சொல்லு, எப்படி வளரும் வாழும்? பறவையை பற்றி உனக்கு கவலை இல்லை, கொக்கை பற்றி கவலை இல்லை, சிட்டை பற்றி கவலை இல்லை, குருவியை பற்றி கவலை இல்லை, காக்கையை பற்றி, இவையெல்லாம் விதை பரப்பும் தூதுவர்கள் என்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லை. நீ கையில் வச்சு பாரு, மண்புழுவத்தோட நீ கூச்சப்படுவ, அப்படி நெளியும், ஒரு பார்க்க அழுக்கா தெரியும், அசிங்கமாக இருக்கும். பார்க்கும்போது இப்படி அருவருப்பாக இருக்கிற இந்த மண்புழுங்கிற உயிரினம் இந்த உலகத்திற்கு, இந்த மானுட சமூகத்துக்கு செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் ஒரு அறிஞன். என்ன சொல்றான்? 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுதரா இந்த மண்புழு, உழவனின் நண்பனுங்குது. மேலே மண்ணை தின்ட்டு கீழே கழிவப்போடும், கீழே மண்ணை தின்ட்டு மேலே கழிவப்போடும். நீ மண்புழுன்னு நினைக்கிற. நான் பலமுறை சொல்லிட்டேன், மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படுது, ஒன்னத்துக்கும் பயன்படாது. நீ சும்மா பேசிருக்கலாம், மதம் நாங்க இந்த சாதி அப்படின்னு. தம்பி, கொரோனா வரும்போது நீ எந்த சாதியா இருந்த தம்பி? எந்த மதமா இருந்த? தேவாலயம், பள்ளிவாச, கோயிலெல்லாம் பூட்டி பூட்டி எங்க போய் படுத்தான்னு தெரியலையே ராஜா, எங்க போய் படுத்த? கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உங்களை எச்சரித்தது நீங்க அறிவில்லை உங்களுக்கு, அப்பவும் நீங்க சுதாரிக்கல. உன்கிட்ட காசு இருந்துச்சு, நீ அலைபேசியில் அழைச்ச, மச்சா எங்க ஜவுளி கடை இருக்கு, போய் நல்ல உடை எடுத்துட்டு வரலாம், நீ நினைக்கல. எங்க கார் ஷோரூமுக்கு நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வரலாம், நீ நினைக்கல. எங்க நகைக்கடை திறந்திருக்கு, போய் நகை வாங்கிட்டு வரலாம், நீ நினைக்கல. எங்க மளிகை கடை திறந்திருக்குன்னு கேட்ட. நீ எது இல்லாமலும் வாழ முடியும். அலைபேசி, தொலைக்காட்சி, காரு, டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, எது இல்லாமலும் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லை என்றால் வாழ முடியாது, செத்து போவாய். அதை தருவதற்கு இருப்பவன் வேளாண் குடிமக்கள், விவசாயி தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரியணும். தம்பி, நீ சந்திரனுக்கு சந்திராயனை அனுப்பலாம், அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும். விண்வெளியில் பறக்க விடலாம் விஞ்ஞானி, விஞ்ஞானிக்கு சோரை விவசாயி தான் அனுப்பணும். இந்த அடிப்படையை நீ கற்றுக்கொண்டால் அண்ணன் பேசுகிற அரசியல் உனக்கு புரியும். இவர்கள் உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் அதிலிருந்து மாற்ற நினைக்கிறோம். பணம் இருந்தா அரசியல் செய்யலாம்னா பணக்காரன் தானடா அதிகாரத்துக்கு வருவான். அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் எப்படா வர முடியும்? இந்த மாதிரி ஒரு மகள் என்னைக்கிட அதிகாரத்துக்கு வர்றது? என்னைக்கு வர்றது? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை ஒழிக்கணும். மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கணும். அதுதான் மாற்று, அதான் புரட்சி. நீ புரட்சினா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் தன் கைகளால் நிகழ்த்தப்படக்கூடிய நிஜம்தான் புரட்சி. தாடி முடியுமா இருக்குல்ல, பார்க்க அசிங்கமா இருக்குல்ல. அழகு நிலையத்தில் சலூன் கடைக்குள்ள போனா ஒருத்தன் வெட்டி கிட்டி தாடி எடுத்து அழகுபடுத்தி அனுப்புறான்ல, செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன். வெறுங்கால நடக்க முடியல, சுடுது இல்ல, கல்லு முள்ளும் குத்துது இல்ல, செருப்பு தேவைப்படுது இல்ல, செருப்பை தைத்து தருகிற செயல் புரட்சி என்றால் தைத்து தருகிறவன் புரட்சியாளன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பசியோடு உன்னால் இருக்க முடியல, சோறு தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது. அப்ப அந்த உணவுப் பொருளை விளைவித்து தருகிற செயல் புரட்சி, விளைவித்து தருகிற ஒவ்வொரு உழவனும் புரட்சியாளன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளணும். உனக்கு நடக்க பாதை இல்லை, கொளுத்துகிற வெயிலில் காய்ந்து கொண்டு வேர்வை உடலங்கும் ஓடி உப்பாக பூக்க, காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க, அவன் கடும்பாறையை உடைத்து நீ நடக்க பாதை செய்து தருகிறானே, செயல் புரட்சி செய்து தருவன் புரட்சியாளன். அப்படின்னா நீ நாள்தோறும் எத்தனை எப்படிப்பட்ட புரட்சியாளன் நீ கடந்து செல்றவர். நீ மூக்க பிடித்துக் கொண்டுகிற குப்பையை, உன் கழிவை மூழ்கி ஒருத்தன் எடுத்து சுத்தம் செய்கிறான் பார், அந்த செயல் புரட்சி செய்கிற ஒருவரும் புரட்சியாளன். நீ அவனை மதிக்க வேணாம், மிதிக்காமையாது.
அப்படி பார்த்தா நீ பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளரை நாள்தோறும் கடந்து போகிறாய். இதை நல்லா கவனிச்சுக்கணும். புரட்சினா நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க. அவன் சொல்றான்ல, ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு அடியிலே காய்ந்த சருகாக கிடக்கிறது புரட்சி. புரட்சி ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டிருக்கடா புரட்சி. உன் காலடிக்கு கீழே காய்ந்த சருகாக கொளுத்தி போடா, எரியட்டும்டா. விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு ஓட்டு கொளுத்தி போடு, மைக் சின்னத்தில் போடு, எரியும் பற்றி புரட்சி. திமுக ஜெயிச்சா, அந்நியூர் சிவா ஜெயிச்சா ஒரு செய்தி, தட்சால், அவ்வளவுதான். அதை வெற்றி என்று எப்படி அவன் கொண்டாட முடியும்? வாக்கை பெறுவது வெற்றி, வாக்கை வாங்குவது வெற்றி அல்ல, பர்ச்சேஸ். ஆனால் புரட்சிகர மாறுதல் வர முடியும். எப்படி வர முடியும்? எளிய மக்கள், அதிகாரமற்ற பிள்ளைகள், பெரும் பெரும் பண முதலீடு இல்லை, ஊடகங்கள் ஆதரவில்லை. ஒரு எளிய மகள், அவளுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, படித்த மகள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டும் வந்த எளிய மகளை, ஒரு பெண் மகளை விக்கிரவாண்டி மக்கள் ஆதரித்து இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே ஒரு தனியாக நின்ற ஒரு கட்சியில் ஒரு பெண்ணை தேர்வு செய்து வெல்ல வைத்து விட்டார்கள் என்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உலக அரங்கிலே எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும். புரட்சிக்கான தொடக்கம் உலகெங்கிலும் இப்படிதான் நடந்திருக்கு, இப்படிதான் நடந்திருக்கு. படித்த தம்பி தங்கைகளே, சமைக்கா என்கிற நாடு உலக வரைபடத்தில் எங்கே இருக்கு? யாருக்கு தெரியும்? காட்டு பார்க்கலாம். ஆனா உலகத்திலே சமைக்கா என்கிற ஒரு நாடு இருக்கிறது என்பதை ஒற்றை மகன், ஒரே மகன், உசைன் போல்ட்ங்கிற ஒரே மகன் ஓடி 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 உலகத்தின் உயரத்திற்கு தன் தேசத்தை கொண்டு நிறுத்தினார். சமைக்கா என்றால் உசைன் போல்ட், அவனை மிஞ்சிய ஓட்டப்பந்த வீரன் இல்லை அப்படின்னு நிரூபிச்சான். ஒரே ஒருத்தன். அது மாதிரி நீ ஒரே ஒரு உறுப்பினர், என் தங்கையை நீ இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெல்ல வச்சு அனுப்பு, உலகம் திரும்பி பார்க்குதா என்பது. தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் உயிர், மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் காட்டு. மானமும் வீரமும் அவனுக்கு உயிரிடா. போட்டான்டா, ஓட்ட போட்டான்டா, வாங்கினான் காசு 20,000 வாங்கினான். நோட்டை விட எனக்கு நாட்டை தாண்டா, நாடு தாண்டா எனக்கு முக்கியம், நாட்டின் நலன் தாண்டா முக்கியம் போட்டான்னு நீ போட்டு காட்டு, ஒரு தடவை காட்டு. எங்களை போல பேரன்பு கொண்டு உங்களை காதலிக்க இனிமே எவனாவது பிறந்து வந்தாதான். எங்களை போல உங்களோடு பேரன்பு கொண்டு உங்களை நேசிச்சு நிற்கிற பிள்ளைகள் எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. ஏன் இவ்வளவு அக்கறை? உங்களோடு பிறந்துட்டோம், உங்க வயிற்றிலிருந்து வந்துட்டோம், விட்டுட்டு போக முடியாது. நீங்க போடுங்க, போடாம போங்க, மறுபடியும் வருவோம், விடுங்க, மறுபடியும் வருவோம். ஏன்? எங்களுக்கு போடாம இருக்கிறது உங்க கடமைனா, உங்களுக்கு வேலை செய்யறது, உங்களோடு நின்று உங்களுக்காக போராடுவது எங்க கடமை. அதை நாங்க தொடர்ந்து செய்வோம். அவன் சொல்றான்ல, ஆத்துக்குள்ள ஒரு தேல் விழுந்துருச்சு. ஒரு ஞானி அவர் என்ன பண்றாரு, அந்த தேலை எடுக்கிறாரு, கொட்டுது, கரையில் விடுறாரு, மறுபடியும் தண்ணிக்குள்ள போகுது, தத்தளிக்குது, மறுபடியும் எடுத்து விடுறாரு, கொட்டுது, மறுபடியும் தண்ணிக்குள்ள போகுது, மறுபடியும் எடுத்து விடுறாரு, கொட்டுது. சிஷ்யன் கேட்கிறான், சீடன், குருவே, அதுதான் நீங்க தொடும்போதெல்லாம் கொட்டுது இல்ல, அப்புறம் எதுக்கு அதை பிடிச்சு பிடிச்சு கரையில் விடுறீங்க? அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. கொட்டுவது என்பது அதன் இயல்பு, எடுத்து கரையில பாதுகாப்பா விடணுங்கிறது என் இயல்பு. அதனால போடுறதும் போடாது என் மக்களின் உரிமை உணர்வு. ஆனா அவர்களுக்காக போராடணுங்கிறது என் பிறவி கடன். அதனால நான் செஞ்சிருவேன், நாங்க செஞ்சிருவோம், என் தம்பி தங்கைகள் செஞ்சிருவோம். இத்தனை தேர்தலில் என்னைக்கு என்ன வெல்ல வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒதுங்கி நின்ட்டேன. வென்றால் அப்படியே பதவியில் இருப்பான், தோற்றால் விலகிடுவான். அப்படின்னா அது மாதிரி ஒரு கோழைத்தனம் உலகத்தில் கிடையாது, அது மாதிரி ஒரு கோழைத்தனம் கிடையாது. தோல்வியில் தான் அதிக உற்சாகத்தை பெற்று அதிக வீரியமாக நாங்கள் வேலை செய்வோம். 8 விழுக்காடை தொட்டிருக்கோமா, 16 ஆக்க நினைப்போம், 16 24 ஆக்க நினைப்போம், 24 44 ஆக்க நினைப்போம். அதுதான் எங்களுடைய கனவு, இலக்கு. இந்த நாட்டை எப்படி மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவு எங்களுக்கு இருக்கு. அது எனக்கானதல்ல, என் முன்னவர்கள். இது
பல ஆயிரம் ஆண்டுகளாக இனமுன்னவர்கள் தூக்கி சுமந்தது. அந்த கனவை எங்கள் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் எங்களுக்கு கையளித்தான். கோட்பாடு கொள்கைகள் புதிதல்ல, புதிதல்ல. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை அழும்போது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு, பெற்ற குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாளோ, இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் தாளாட்டுவாளோ, எப்படி தாய் தன் குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, அப்படி குடிகளின் தேவையறிந்து, நாட்டு மக்களின் தேவையறிந்து சேவை செய்கிற அமைச்சை, மன்னனை உலகம் போற்றி தொழும் என்கிறான் வள்ளுவ பெருமகனார். அப்படிப்பட்ட ஆட்சியை நான் செய்யணும்னு நினைக்கிறோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணிவுடைமை, தூங்காமை, கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அஞ்சாமை, அறிவு, ஊக்கம், ஈகை இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. எல்லாமே பாடி வச்சுட்டு போயிட்டான். நாங்க புதுசா ஒரு கோட்பாடு, தத்துவம், தத்துவம்லாம் வகுத்துக்கிட்டு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவன் சொன்னதை செஞ்சா போதும். வேளாண்மையா, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்று மேற்பண்ணது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. அப்படின்னா என்ன? எதுவுமே வேணாம். அம்மா வேணாம், அப்பா வேணாம், மனைவி வேணாம், மண்ணாசை வேணாம், பொன்னாசை வேணாம், மக்களாசை வேணாம், பற்றற்று போற்ற போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறான். அதான் உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலைன்றான். உழுவார் உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறான். அவன் தான்டா மையா. அவனை பிடிச்சதான பூரா. நான் என்ன புதுசா தத்துவம் வகுத்துக்கிட்டு கோட்பாடை வகுத்துக்கிட்டுலாம் ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லை. இருக்கிறத செயல்படுத்தினா போதும். தமிழனுக்கு அறிவுக்கு பஞ்சமா? செயல்படுத்த தான் ஆளுக்கு பஞ்சம். இப்படி ஒரு 10 குறளை ஸ்டாலினையும் அந்நியூர் சிவாவையும் பேச சொல்லு, என் தங்கச்சியும் பேச சொல்கிறேன். எதையாவது ஒன்று பேச சொல்லு பார்ப்போம். தமிழர்னா யாரு, வரலாறுனா என்ன, திராவிடம்னா என்ன, ஏதாவது சொல்ல சொல்லு. கடைசிக்கு திராவிடம்னா கல்யாணம்னு. அன்னைக்கு ஒரு தம்பி பேசுகிறேன், எங்கடா போயிட்டா காணோம்னு. சும்மா திராவிடத்துக்கு போனேனே. திராவிடத்துக்கு போனியா? திராவிடம்னா அதானே நண்பனுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு திராவிடத்துக்கு போன அண்ணே, முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அண்ணே, திராவிடம் திராவிடம் என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம்னு. ஓ, இதுதானே கல்யாணம் தான் திராவிடமா? என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, பாரதியாரா பாரதி ராசாவா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஐயோ அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இவ்வளோ காலம் வண்டி ஓட்டிட்டாங்க, என்னன்னே தெரியல. இப்போ அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கிகள், ஆழ்ந்து தெளிந்து நீங்க சிந்திச்சு இந்த தேர்தலை அணுகணும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதில் வலிமைமிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் ஏந்தணும். ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக ஏந்தணும். ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தேசம் படைக்க நீங்கள் உங்கள் வலிமைமிக்க ஆயுதத்தை, வாக்கு என்கிற ஆயுதத்தை தூக்கணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும், அரிசிக்கு வேட்டிக்கும், 100க்கும் 1000க்கும் கையேந்தாத ஏழை வறுமை நிலையில் இல்லாது நம் மக்களை மீட்டெடுக்கணும். இலவசம்ங்கிற சொல்லை ஒழிக்கணும். அது தன்மான இழப்பு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில்லாத நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைத்தால் வேலை இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அண்ணன் சொல்றேன் பாரு, ஒரு பனை மரம், அடர்த்தியா பனை மரம் கிட்ட தொழிற்சாலை, பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, நல்லா கொஞ்சிக்க. பனை ஓலையிலிருந்து கொட்டான், பொட்டி, பாய் எல்லாம், பனை நாரிலிருந்து கட்டில், கயிறு எல்லாம், எல்லாமே தயாரிக்க முடியும். நொங்கு பதப்படுத்துகிறோம், பனங்கிழங்க பதப்படுத்துகிறோம். பனங்கிழங்கு மாவு, மைதா அதை விட சிறந்த மாவு. அதில் ரொட்டி சொல்லலாம், சப்பாத்தி சொல்லலாம், களி கிண்டி சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். இதையெல்லாம் என் தலைவன் செய்து காட்டினார். பனம் பழத்திலிருந்து மிட்டாய் இல்லை, அந்த சாறை எடுத்து மிட்டாய் செய்து விற்கலாம். எவ்வளவோ செய்யலாம்.
தன் உடலிலே எல்லாவற்றையும் பயன்பாட்டுக்கு தருகிற ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அது பனைதான். எல்லாவற்றையும் பயனுக்கு தரும். அங்கே ஒரு தொழிற்சாலை, அது ஒன்றாலும் செய்ய முடியாதா? இந்த சீமை சரக்கை ஒழிச்சிட்டு கல்லுக்கடையை திறந்து விட்டோன்னா அழகாக இருக்கும் நாடு. எந்த பயலும் சொத்த வைக்க மாட்டான், குடிச்சிட்டு சாக மாட்டான். 2 லிட்டருக்கு மேலே குடிக்கிற ஒரு ஆளை சொல்கிறா பார்ப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியாரனா தான் 3 லிட்டர் குடிப்பான், அவ்வளோதான் குடிப்பான். எப்படி சீமான்னு சொல்கிற? பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்து தான். கல்லூரிக்கு போகும்போது கல் குடிச்சிட்டு போனவனை பற்றியாடா? நான் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும். இந்த எங்கள் அண்ணன் உட்காந்துருக்க, இப்போ எங்கள் அண்ணன் இருக்கா? எங்கடா ரவிண்ணே? எங்கே இருக்காது? உலகத்தில் காலேஜ் கல்லூரி வாசலில் கல்லுக்கடை வச்சு பார்த்துருக்கீங்களா? நானும் எங்கள் அண்ணன் படித்த கல்லூரியில் தான் போவோம். வகுப்புக்கு ஒரு பதிவேட்டை கொடுப்போம், 2 பேர் வருவோம், 4-5 பேர் 10 பேர் நண்பர்கள் கல்லை குடிப்போம். நேராக பரமக்குடி போவோம், புரோட்டா திம்பம், படம் பார்ப்போம், திருப்பி வருவோம். மாலையில் கபடி விளையாட போவோம். ஊருக்கு விளையாட போகிறது. மச்சான் நான் விளையாண்டு கொடுப்போம். என்னடா மச்சான் வேணும்? ஒன்றும் இல்லை மச்சான், கல் புரோட்டா படம் டிக்கெட்டு 10 ரூபா தான். அப்போ விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சுட்டு பரிசை வாங்கிட்டு படத்துக்கு போவோம். இதே தான் வேலை. இப்போ என்ன படிச்சிருப்போம்? நல்லா தான் படித்தோம். அப்போ கல் உணவின் ஒரு பகுதி, இதவர்களால் திறந்து விட முடியாது. அதனால் எனக்கு நாட்டு மக்களின் நலன் தான் முக்கியம், வேளாண்குடி மக்களின் நலன் தான் முக்கியம். பனை பயன்பாட்டுக்கு இல்லாதனால 100 ஆண்டு கால பனை, 100 ஆண்டுகளை தாண்டிய பனை 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை செங்கல் காலவாக்கி வெட்டி ஏற்றுறான். பனை என்பது நமக்கு பயன்படாது. நாம் நட்டு வச்சா என் பிள்ளைகளுக்கு தான் பயன்படும், என் சந்ததி தான் பயன்படும். மற்ற எல்லா மரங்களும் நம்மளே பயனை அனுபவிக்க முடியும், பனை அனுபவிக்க முடியாது. அதனால உங்கள் பிள்ளைகள் பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். மரம் நடுதல் வளர்த்தலை மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறோம். என் பள்ளி பிள்ளைகள், என் கல்லூரி என் பிள்ளைகள் 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து விட்டால் 10 மதிப்பெண்கள் கூடுதலாக போடணும். ப்ராக்டிக்கல் மார்க். 100 மரக்கன்றுகள் என்றால் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் குடிமகள் விருதை கொடுத்து ஊக்குவிப்பேன். இவர்களைப் போல கள்ளச்சாராயம் கொடுத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கும்போது 100 மரக்கன்றுகள் வளர்த்த என் பிள்ளைக்கு நான் 10 லட்சம் கொடுக்கக்கூடாதா? கொடுப்பேன். கிளீன் இந்தியா கொண்டு வந்த மோடி போல நான் கிரீன் இந்தியா மாதிரி கிரீன் பசுமை தமிழகம் கொண்டு வந்து நான் நட்டு வளர்த்து பச்சை போர்வையால் என் தாயகத்தை போர்த்துறானா இல்லையான்னு. அதெல்லாம் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், மண்ணை நேசிக்கணும். இது மண்ணல்ல என் தாயின் மடி என்கிற புரிதல் இருக்கணும். இது பூமி அல்ல என் சாமி, இது நிலம் அல்ல என் தாய் என்கிற எண்ணம் வந்ததுன்னா நீ நேசிப்ப. அதை புரிந்து கொண்டு என் அன்பு தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஆதங்கத்தை, ஆழ்மனதில் எங்களுக்கு இருக்கிற அந்த பேரார்வத்தை, இந்த மண்ணை மக்களை நாங்கள் நேசிக்கிற இந்த நேசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். அவர்களின் வெற்றி வழக்கமானது, எங்களின் வெற்றி வரலாற்றில் புரட்சிகரமானது. என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் வெல்வதென்பது பெரும் மாறுதல், பெரிய மாறுதல். பெரும் பணத்தை, அதிகார பலத்தை வீழ்த்தி எளிய மக்கள் வென்று விட்டார்கள்னா எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விதையை இந்த மண்ணிலிருந்து ஊண்டுங்கள் என் அன்பு மக்களே. ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை நீங்கள் செய்ய முடியும். வாக்கு பெட்டியிலே 2வது இடத்தில் இருக்க என் தங்கை அபிநயாவிற்கு ஒளிவாங்கி சின்னத்திலே, மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். இது என்னுடைய வெற்றி, என் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று பாராது உங்களின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி என்ற கருத்திலே நீங்கள் இந்த தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் ஆருயிர் தங்கை அபிநயா பொன்னிவளவன் மருத்துவர் அவர்களை வெற்றி பெறச் செய்து தமிழக சட்டசபைக்குள் அனுப்புங்கள். இந்த நாட்டின் எதிர்காலத்தை, நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். செல்ல மகளுக்கு நம்முடைய
பாலை நிலத்தின் தெய்வமாக இருக்கிற நம்முடைய காளி கொற்றவை என்கிற பெயரை வைக்கிறேன். கொற்றவை. கட்சியில் இணைவதற்கான படிவம் மேடை அருகே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் படிவத்தை பெற்றுக்கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் மேடை அருகே கொடுக்கப்படும் படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பரப்புரையில் எவ்வளவு மக்கள் வரவேற்பு இந்த பரப்புரையில் மக்கள் எந்த மாதிரி மக்கள் பெரிய வரவேற்பு இருக்கு. பகலெல்லாம் என் தம்பி தங்க போய் வீதி வீதியாக சித்தூர் வந்து பகன் தம்பிக்கிறாங்க. எல்லாருமே எங்களுக்கு பெரிய வாக்கு செலுத்துவதாக உறுதி. ஜூலை 10, 12ஆம் தேதி வாக்கு 12ஆம் தேதி இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சாதி வரி கணக்கு நடத்தும் தொடர்ந்து வந்து வலியுறுத்தி சொல்லுங்க. பாமக எங்கள் ஐயா சொல்கிறாங்கன்னா எங்கள் ஐயா அப்போ இருந்து சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் தான் சொல்கிறோம். திமுக சொல்லலை. திமுக சொல்லக்கூடாது தம்பி, செய்யணும். அதாவது அவங்க வந்து என்னன்னா மத்திய அரசு தான் வந்து ஜாதி வாரி கணக்கு நடத்தும், நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. சரி, இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தேன், இஸ்லாமியர்களுக்கு 3.5 கொடுத்தேன் அப்படிலாம் சொன்னது யார்? நீங்கள் தானே. இடஒதுக்கீடு கொடுக்க அதிகாரம் இருக்குது, சாதி வாரி கணக்கெடுப்பு அதிகாரம் இல்லையா? இப்போ 10.5 கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி. கொடுக்குற அதிகாரம் இருக்குது, எடுக்கிற அதிகாரம் இல்லையா? திராவிட கட்சி எடுக்காது, குறிப்பாக திமுக எடுக்காது. இப்போது பாரதிய ஜனதா எடுக்கணும், மத்திய அரசு எடுக்கணுங்கிறீங்க. இது மாநில உரிமை. உச்சநீதிமன்றமே சொல்லுது மாநிலங்களை எடுக்கலாம். அப்போ ஏன் எடுக்காமல் நீங்கள் மத்திய அரசுக்கு சாட்டி விடுறீங்க? மத்திய அரசு, மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேரெதிரான கொள்கை கொண்டது. அது என்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நேரெதிராக கொள்கை கொண்டதுக்கிட்ட ஏன் கொடுக்குற? இந்த மாநில உரிமையை ஏன் அங்கே நகர்த்தி விடுற? ஏன் நகர்த்தி விடுறீங்க? அவன் எடுக்க மாட்டான்னு தெரியுறீங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு கையெழுத்து போட மாட்டார் விடுதலைக்குன்னு RN ரவி தெரிஞ்சும் நீங்கள் ஆளுநருக்கு அனுப்புகிறேன்றீங்க. இதுவே ஏமாற்று தானே. நீங்கள் எடுக்க முடியும், அப்போ ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மத்திய அரசு எடுக்காதுன்னு தெரிஞ்சு அப்படியே மத்திய அரசு எடுக்கணும்னா 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீங்கள் காங்கிரஸ், வாஜ்பாய் அரசு, IK குஜரால் அரசு, இந்த VP சிங் அரசு, தேவேகவுட அரசு எல்லாத்துலேயும் நீங்கள் இருந்தீங்கல்ல மத்திய அரசில். அப்போ எடுத்துருக்கலாம்ல. அப்படி நீங்களே அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, அப்போ எடுத்துருக்கலாம்ல. இப்போ எடுக்காது பிஜேபின்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு நகர்த்தி விடுறதை நாங்கள் எப்படி பார்க்குறது? எடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை அதானே. கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எடுக்க அதிகாரம் இல்லையா? இதுக்கு பதில் யார்கிட்ட சொல்வா? யார் சொல்வா? நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தேன், கோனாருக்கு இவ்வளோ கொடுத்தேன், நாடாருக்கு இவ்வளோ கொடுத்தேன் இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, முக்குளத்தோருக்கு இவ்வளோ கொடுத்தேன் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ கொடுக்க அதிகாரம் இருக்குது, குடிவாரி கணக்கு எடுக்க அதிகாரம் இல்லைன்றது எப்படிப்பட்டது? அப்புறம் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மெழுகுவர்த்தி சின்னம், அப்புறம் வந்து கரும்பு விசாரணையுடைய சின்னம் இப்போ வந்து மகிழ்ச்சியில் போட்டியிருந்தாங்க. இப்போ 2026 எந்த சின்னத்திலேயே போட்டி? அதுக்கு வேறு ஆட்டம் இருக்குது. அது இப்போ நான் கேட்கும்போது இப்போ ரொம்ப குறுகிய காலமாயிடுச்சு, கொஞ்சம் பொறுங்க. ஒரு சின்னத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு 30 நாளைக்கு மேலே காலம் தேவைப்படும்ட்டாங்க. சரி, நானும் இடைத்தேர்தலான்னு விட்டுட்டு அடுத்து உள்ளாட்சி அல்லது பொதுத் தேர்தலுக்கு வேறு சின்னம் கேட்பேன். நான் என்ன கேட்பேன்னா,
என்னோட இலக்கு வந்து புலி சின்னத்தை பெறுவது. அதை தேசிய விலங்குன்னு சொல்லி முதல்ல மறுத்தாங்க. நான் இப்பவும் போய் போராடுவேன், வழக்கு போடுவேன். புலி சின்னம் வந்து தேசிய விலங்கு அப்படின்னா தேசிய மலர் ஏன் பாரதிய ஜனதாவுக்கு சின்னமாக இருக்குன்னு கேட்பேன். ஒன்று எனக்கு புலி சின்னத்தை கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தாமரை சின்னத்தை எடுங்க. இல்லை தாமரை அவங்களுக்கு சின்னமாக இருக்குன்னா தேசிய மலராக வேற ஒரு பூவை அறிவிச்சிருங்க. இது மல்லிகைப்பூ, கனகாம்பரம், அது காலிஃப்ளவரை கூட அறிவிங்க. நான் சொன்னேன்ல, அது ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு. ஆனால் நீ குழந்தையிலிருந்து நாங்கள் தேசிய மலர் தாமரைன்னு படிக்கிற ஒரு மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுத்துட்டு எனக்கு தேசிய விலங்கை தர முடியாதுன்னு சொல்கிறது எப்படி? ஒன்று தேசிய விலங்கை எனக்கு கொடுங்க, இல்லை அந்த தேசிய மலரை எடுங்க. சண்டை போடுவேன். ரொம்ப லீஸ்ட்டுக்கு முடியல எனி ஒன் ஃபார்மர் ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வருவேன். அது இடைக்காலத்தில் இந்த கத்தி இருக்குது, இதை வச்சு சண்டை போடுறேன். பிறகு பட்டையில் அடித்து நல்ல வாழை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வருவேன். 2026 வந்து இது வரைக்கும் கூட்டணி வைக்கல. ஆனால் இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அவரோட கூட்டணி வைப்பீங்களா? இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். நான் தான் பெரியவன், அவரை விட 8 வயது பெரியவன். நான் அண்ணன், அவர் தம்பி. அவர் தான் முடிவு எடுக்கணும். அண்ணன் கூட போவோம், அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது யார்? அவர் தான். இப்போ நான் எத்தனை தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து 5 வயதுலேருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமாக பழகியிருக்கேன். அரசியல் அனுபவம் இருக்குது. இது இருக்குது. இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். எனக்கு ஒரு கனவு இருக்குது. என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்யணும், நீரை எப்படி தேக்கணும், எப்படி என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்குது. வறுமை எப்படி ஒழிக்கிறது, பாலும் முட்டை இருந்தால் பசிங்கிற ஒன்றும் இல்லாமல் போய்க்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி கனவுல இருக்கிற தன் அண்ணனுக்கு துணையாக நிற்கிறதா வேணாமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அவர் அநேகமாக இந்த ஒரு 2-3 மாதத்தில் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ஒரு பக்கம் பயணம் பண்ணுவார், நான் ஒரு பயணம் பண்ணுவோம். அது ஒரு காலத்தில் எல்லாம் சரியாக வரும்போது அதை முடிவெடுக்கணும். இப்போ போய் நீங்கள் சேருவீங்களா சேர மாட்டீங்களான்லாம் அதை கேட்டு இன்றைக்கி நான் எடுத்து வைக்கிற அரசியலை நீங்கள் கொண்டு போங்க. இன்றைக்கி என் தங்கச்சியை நிறுத்தி நாங்கள் வேலை செய்கிறோம், அதை கொண்டு போங்க. நீங்கள் அவர் உங்களோட கூட்டணி இணைஞ்சு அவர் போட்டியிட விருப்பப்பட்டால் நீங்கள் அதை வச்சுப்பீங்களா? சேர்த்துப்போம்ல. என் தம்பி என்னோட வர்றாருங்கிறதோட எனக்கு என்ன பெருமை மகிழ்ச்சி இருக்குது. சேர்த்துப்போம், சேர்ந்து நிற்போம். ஒவ்வொரு தேர்தலும் போதும் கட்சித்துக்கு மீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ மோடி கூட அதான் சொல்லியிருந்தாரு. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதே இல்லை. ஏன் அண்ணன்ட்ட கேட்குற? அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன் இப்படி எத்தனை காலத்துக்கே ஏமாத்துவீங்க? திமுக போல அதை பேசுகிறத விட்டுட்டது. பிஜேபி அது எனக்கு தான், அது நான் வந்து கேள்வி கேட்டதில் பதில் இல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையிலே தூக்கிடுச்சு. அதுக்கு வேறு ஆட்டம் ஆடணும், அது இவங்க செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுங்க, கட்சித்தீவு அவனே கூப்பிட்டு எங்ககிட்ட கொடுத்துருவான், வச்சுக்கிறீங்க நீங்கள் எப்படி. அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். தங்கச்சி போயிட்டு வரோட உறவுகள் படிவத்தை பெற்று உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் மேடை அருகே படிவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள் படிவத்தை பெற்றுக்கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வந்துருமா கார்